எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு த கிரிகாலன் மேஜிக் ஷோ அப்படிங்கிற மாதிரி ஃபினான்ஷியல் 2025 இதுதான் முதல் ட்ரேடிங் டே. முதல் நாளே ரொம்ப அமோகமாக மார்க்கெட் தொடங்கியிருக்கு. மீண்டு விட்டான் பாகுபலி அப்படின்ற மாதிரி பல பேர்த்தோடைய போர்ட்ஃபோலியோ பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்ல அருமையான லாஸ் ரெக்கவரி. ஆண்டவா இந்த 2025 வருஷத்துல எல்லாத்தையும் காப்பாற்றி விடப்பா அப்படின்ற மாதிரி. நண்பர்களே, இந்த பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யாராவது வச்சிருக்கீங்களா? இன்னைக்கு கொஞ்சம் ஏறிட்டான், பட் சமீபத்தில் எக்ஸ்ட்ரீம் பியரிஸ் இருக்கிறதுலையும் ஒரு மிகப்பெரிய கும்பா குட்டி அப்படின்னா இந்த பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் தான். என்ன காரணம்? முன்னணி பங்குகள், ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய பங்குகள் 200 days மூவிங் ஆவரேஜுக்கு கீழே போகிறான்னு வச்சிங்களேன், ரொம்ப காலமெல்லாம் படுத்திருக்க மாட்டான். இவன் ஆல்மோஸ்ட் 1.5 வருஷமா, போன வருஷம் ஜூலை மாதத்துலேருந்தே 2022 ஜூலை மாதத்துலேருந்தே ஆல்மோஸ்ட் 1.5 வருஷமா படுத்து கிடக்கிறான். இவனை மாதிரியே இருக்கக்கூடிய ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் கூட பாருங்க, இதுக்கு முன்னாடி எல்லாம் அவன் 200 days மூவிங் ஆவரேஜ் கீழே இறங்கினாலும் டக்குன்னு மேலே ஏறி இருக்கான். அவனும் தான் இறங்கியிருக்கான். 2018, 19 சமயங்களில் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டும் 100 ரூபாயிலிருந்து ஆல்மோஸ்ட் வெறும் 20 ரூபா வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் இப்போ ஒரு 60 ரூபாயில வந்திருக்கான். ஸோ இவனுக்கு அடுத்தது யார் இவ்வளவு தூரம் மோசமா இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா இந்த பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் தான். பட் எந்த ஒரு கும்பா குட்டிக்கும் ஒரு நல்ல காலம் அப்படின்றது பிறக்கும். அந்த வகையில் இவன் 97 ரூபாயிலிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ரெக்கவரி ஆகி அடுத்த வருஷத்துக்குள்ள ஒரு 120, 130 வந்துட்டான்னா இவனுக்கு ஒரு மரியாதை. நீங்க சமீபத்தில் ஐடிசி கும்பா பாட்டு பாடிச்சு, நீங்க அவனை கூட எடுத்து பாருங்க. 200 days மூவிங் ஆவரேஜுக்கு கீழே போயிட்டு எவ்வளவு வேகமா அந்த 200 மூவிங் ஆவரேஜை மறுபடியும் ஒரு இடம் தொட்டு காமிச்சிருக்கான் பாத்தீங்களா? ஸோ இந்த பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும்தான் எக்ஸ்ட்ரீம் பெய்ரிஸா இருந்து இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் பொட்டன்ஷியல் காட்டுறான். தொடர்ந்து மேலே ஏறி அடுத்த வருஷத்துக்குள்ள ஒரு 120, 130 வந்துட்டா கூட சந்தோஷம் தான். நண்பர்களே, அதானி குரூப்ல குறிப்பா இந்த ஏடிஜிஎல் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கும்பா குட்டியா இருந்தான். அவன் இன்னைக்கு 4.5% ஏறி இருக்கான். இதுக்கு என்ன காரணம்னா அவங்களுடைய ஒரு பிளான்ட்ல பயோகேஸ் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு அதானி குரூப்ல நிறைய கம்பெனிகள் சில வருடங்களாக ஒண்ணுமே இல்லாமல் இருந்தது. இப்போ ஏகப்பட்ட பிளான்ட் ஒரு மாதிரி ஆப்ரேஷன் இனிமேல் அவனுடைய லாபங்கள் அப்படின்றது மேல் நோக்கி போகுமா இல்லையா அப்படின்றது தெரியல. பட் அவனுடைய பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா போட்டான். இந்த சமயத்தில் இந்த அதானி டோட்டல் கேஸ் விழுந்தது எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4000 ரூபாய் ரேஞ்சில் இருந்து. ஸோ இந்த 2024, 25 இவன் திரும்பி ஒரு 2000 ரூபாய் வரைக்கும் வந்துன்னா கூட பாவம் இந்த ஷேரை வாங்கி நொந்து போயிருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். நண்பர்களே, நல்ல முத்தான ஷேர்களை சில வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வைக்கணும். இந்த ஏப்ரல் மாசத்துல நல்ல ஸ்ட்ராங்கான பங்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நல்ல ஸ்ட்ராங்கான பங்குகள் இப்போ ஒரு 20% கீழே இறங்கி சீப்பா இருக்கிறான். எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு 5 பங்கு அப்படின்றது இருக்கு. அது போக சில பங்குகள்லாம் நல்ல கீழே இறங்கிட்டா ஆனா இப்போ கொஞ்சம் மொமெண்டம் காட்டுறான், மேல் நோக்கி ஏறக்கு வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய சில பங்குகளை நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சிலது மொமெண்டம் எடுத்துக்கிச்சு, ஓகே இது கொஞ்சம் பிக்கப் ஆயிரும் போல. ஒரு உதாரணத்துக்கு இந்த ஏஞ்சல் ஒன் அப்படின்ற பங்கு, அவன் கீழே 200 days மூவிங் ஆவரேஜில் சப்போர்ட் எடுத்துட்டான், கொஞ்சம் மொமெண்டம் காட்டுறான். 50 days மூவிங் ஆவரேஜ் தாண்டியும் கொஞ்சம் மொமெண்டம் காட்டுறான். அப்ப இது போன்ற பங்குகள் இந்த ஒரு மாசத்துக்கு மேலே கீழே ஏறி இறங்கிட்டு இருப்பான். கீழே வர்றப்பவெல்லாம் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் அப்படின்ற மாதிரி என்னுடைய கருத்து. ஸோ இந்த மாதத்துக்குள்ள இந்த வாட்ச் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஷேர்கள்லாம் ஒரு நல்ல பெஸ்ட் பையிங் பிளேஸ்க்கு வருது, ஒரு அக்குமுலேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட்டுக்கு வருது, ஒரே மாதத்துக்குள்ள 20% மேல் நோக்கி ஏற வாய்ப்புக்கு வருது அப்படின்னா அதை பற்றி நம்ம பேசலாம். ஸோ இந்த மாதத்துக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பங்குகள். நோட் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி ஷார்ட் டேர்மில் கொஞ்சம் வால்டிலிட்டியாக இருக்கக்கூடிய பங்குகளை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க மீடியாவில். அதில் இந்த என்பிசிசி அப்படின்ற ஷேர் எனக்கு பிடிச்சிருக்கு. நண்பர்களே, உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் ஏதாவது நஷ்டம் அடையக்கூடிய ஷேர்ஸ் இருக்கா? அதை விற்றாதான் உங்களுடைய மைண்டு கிளியர் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனாலும் பாருங்க, சில நேரங்களில் மொத்தமாகவும் வித்தரக்கூடாது. ஏன்னா நான் நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன், அவங்க விற்று 1 மணி நேரம் கழிச்சோ அல்லது 1 நாள் கழிச்சோ பார்க்கும்போது அவனு பாட்டுக்கு ஸ்வங்கின்னு ஏறிறானு. அப்போ நீங்கள் எதை பண்ணுறதா இருந்தாலும் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் அப்படின்ற மாதிரி தான் பண்ணணும். இந்த சிடிஎஸ்எல் அப்படின்ற ஷேர் பாருங்க 6% ஏறி இருக்கான். சமீபத்தில் இதில் பல்க் டீல் நடக்குன்னு சொல்லிட்டு 1800 ரூபாய் ரேஞ்சில் இருந்தவனை கொண்டு போய் 1650 ரூபாயில உட்கார வச்சுட்டாங்க. அப்போ அந்த சமயத்தில் இது ஒரு ரொம்ப பேடான ஸ்டாக்காக இருக்குமோ அப்படின்னு யாராவது போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற மொத்த ஸ்டாக்குகளையும் விற்று விட்டுருந்தாங்கன்னா இன்னைக்கு பார்த்தா அப்படியே யூட்டர்ன் போட்டு 7% ஏறி இருக்கான். ஸோ நீங்கள் 1 லட்சம் ரூபாய்க்கு ஏதாவது ஒரு ஷேரை வாங்கி மாட்டிக்கிட்டீங்கன்னா டெய்லி காலங்காத்தால வந்தோடனே அதை ஒரு 10,000 ரூபாய்க்கு விற்று பார்க்கணும். அது ஒருவேளை ஒரே நாளில் 2%, 3% இறங்குதுன்னா டக்குன்னு ஒரே நாளில் உங்களுக்கு 300 ரூபா லாபம் தான். ஒருவேளை அவன் திரும்பி மேல் நோக்கி ஏற ஆரம்பிச்சான்னா அடுத்த ஸ்டெப்பு ஒரு 10-20% ஏறினதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு 10,000 ரூபாய்க்கு வித்து பார்க்கணும்.
கீழே ஒரு 5% இறங்கினாலும் 500 ரூபாய் ஆச்சு, ஒரு பிரியாணிக்காச்சு திருப்பி வாங்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணீங்கன்னா உங்களுடைய மைண்டு கிளியர் ஆகுதோ இல்லையோ உங்களுக்கு லாபம் கொடுத்துட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். நண்பர்களே, டிவிடெண்டுகள் வாங்கி சுகமாக இருக்கிறது சில பேருக்கு தான் அமையுது. அதில் இந்த சூப்பர் டிவிடெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா டிவிஎஸ் ஹோல்டிங்ஸ், அது என்னமோ 8000 ரூபா ஷேர் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அந்த 8000 ரூபா ஷேருக்கு வந்து உங்களுக்கு 94 ரூபா அப்படின்றது டிவிடெண்ட் கிடைக்குது. அதே மாதிரி பாரத் டைனமிக்ஸ் அப்படின்ற ஷேர் 1772 ரூபா இருக்கா, அவனுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் 8 ரூபா 85 பைசா கிடைக்குது. நண்பர்களே, நீங்கள் வாங்கி வச்சிருக்கிற ஸ்டாக்கினுடைய சக்தி பற்றி உங்களுக்கே தெரியாது. எனக்கெல்லாம் இன்னைக்கு ஏகப்பட்ட ஷேர்ஸ் என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் 10%, 8% எகிரிப்டான். ஸோ இந்த ஏப்ரல் டு மே ஜூன் இந்த 3 மாதத்தில் லக் இருந்ததுன்னா நீங்கள் வாங்கி வச்சிருக்கிற ஷேர் வந்து 50% கூட மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கே பார்த்தீங்களா, ஏகப்பட்ட ஷேர்ஸ் 7%, 10%, 15% ஏறிட்டான். அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு கான்செப்டில் ஒரு ஷேரை வாங்கியிருப்பீங்க, அதில் நம்புங்க. சரி, ஓகே, எப்படி இந்த ஷேர் மேலே அப்படி நம்பிக்கை இல்லைன்னா அப்புறம் எனக்கு அதை வாங்குறீங்க, இல்லைன்னா அதை வித்துட்டு போக வேண்டியதானே. அது ஏன் தண்டத்துக்கு உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் வச்சுருக்கீங்க? ஸோ நீங்கள் ஏதோ ஒரு காரணத்தினால வாங்கியிருக்கீங்க, அது ஒரு 10-20% இறங்குது. ஆனால் திரும்பி மறுபடியும் ஒரு 30-40% ஏறக்கு வாய்ப்புகள் எவ்வளவோ இருக்குது. அது வந்து இந்த ஏப்ரல் மே ஜூனில் அமையறக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால் சும்மா 2 ரூபா 3 ரூபாய்க்கு வித்து விட்றாதீங்க, ஒரு 20-30% சம்பாதிக்கிறதுக்கு பாருங்கள். நஷ்டமாகும் போது மட்டும் 50%, 70% இறங்கினாலும் கையை கட்டிட்டு உட்காந்துருக்க வேண்டியது. மேலே ஏறினா 2 ரூபா 3 ரூபாய்க்கு ஏன் விற்கிறீங்க? அதே மாதிரி ஒரு 30-40% ஏறினா வித்துட்டு போங்க. இன்னைக்கு பாருங்க, இந்த பிஎன்பி ஹவுசிங் அப்படின்ற ஷேர் வந்து 13% மேலே ஏறி வந்திருக்கான். இப்படியே இந்த மொமெண்டம் பிடிச்சி போனான்னா அவன்லாம் அசால்ட்டாக ஒரு ஷேருக்கு 200 ரூபா ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவனுடைய ப்ரீவியஸ் ஹை வந்து அந்த ரேஞ்சில் இருக்கான். ஸோ ஒருவேளை இந்த ஷேர் வந்து ஏதாவது ஒரு கப் அண்ட் ஹேண்டில் ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கிட்டோம், அது ஏதாவது ஒரு வகையில் இந்த ஷேர் வந்து பிரேக் அவுட் ஆகி மேலே வந்து அவனுடைய பழைய ரேட்டு தொட்டான்னாவே 1000 ரூபா வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். சப்போஸ் கீழே போகுதுன்னா சந்தோஷம் தான். கீழே வந்து ஒரு 300 ரூபா போச்சுன்னா அடுத்தது ஏவரேஜுக்கு ஆச்சு அப்படின்னு உட்காந்து பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான். நண்பர்களே, இந்த வாரத்தில் வேட்டை இருக்குது, ஷேர் மார்க்கெட் நல்லா தான் இருக்குது. அதனால் இந்த வாரத்தில் லிஸ்ட் ஆகக்கூடிய இந்த எஸ்ஆர்எம் கான்ட்ராக்டர்ஸ் அப்படின்றது மேபி ஒரு நல்ல லிஸ்டிங், ஒரு 30-40% லாபம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது ஒரு 10-20% லாபம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மார்க்கெட் ஓரளவுக்கு பரவாயில்ல, கொடுத்தா ரொம்ப சந்தோஷம் தான். யாருக்காவது அலர்ட் ஆயிருக்கா அப்படின்றது தெரியப்படுத்துங்க. வேறு ஏதாவது ஐபிஓ இந்த வாரத்தில் ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா பாரதி ஹெக்ஸாகாம் அப்படின்றது ஒன்று ஓப்பன் ஆகுது. நண்பர்களே, ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ்னு ஒரு ஷேர், அந்த ஷேர் வந்து லாபகரமாக இருக்குன்னா தற்சமயம் வரைக்கும் அது லாபகரமாக தான் இருக்குது. சரி, இந்த ஷேர்லாம் பெரிய அளவு யாராவது வாங்கி வச்சிருக்காங்கன்னா எஃப்ஐஎஸ்டிஎஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்போஷர் எடுத்திருக்காங்க. அப்போ இந்த ஷேர் வந்து மேல் நோக்கி ஏறுற மாதிரி இருந்தா தற்சமயத்துக்கு அவன் வந்து ஒரு ட்ரெண்டிங் கிளியாக தான் இருந்திருக்கான். இந்த ட்ரெண்டிங் கிளியினுடைய வேலை என்னன்னா ஏறினாலும் இறங்கினாலும் ஒரு பெரிய ரேஞ்ச் அப்படின்றது கொடுத்துருக்கு. அப்போ இந்த 123 ரூபாயிலிருந்து மேல் நோக்கி ஏறினான்னா 300 ரூபா, அது ஒரு மல்டி பேக்கராக கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, கடைசிக்கு ஒரு 40%, அதாவது அவனுடைய ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை அப்படின்றத வந்து தொட்டானா கூட ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். நண்பர்களே, சொட்ட மண்டையில் எண்ணெய் தேய்ச்சோம்னா முடி வருமா வராதா அப்படின்றது இன்னுமே மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. சில பேர் சொல்கிறாங்க எண்ணெய் தேய்ச்சா முடி வளரும் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் 52 வீக் ஹை போன ஒரு ஷேர் அல்லது லைஃப் ஹையை போய் தொட்ட ஷேர் கீழே வருமா வராதா அல்லது மேலே போகுமா போகாதான்னு ரொம்பவுமே கேள்விக்குறிகளாகவே இருக்குது. ஆனால் இந்த சமயத்தில் நான் பார்த்த வரைக்கும் 52 வீக் ஹையை போய் ஒரு ஷேர் தொட்டுருச்சுன்னா 50% கீழே இறங்காத வரைக்கும் அவன் திரும்பி மேலே போகிறக்கே தான் ஒரு 4-5 இடம் ட்ரை பண்ணுறான். ஒரு உதாரணத்துக்கு இந்த ஹிந்து காப்பர் அப்படின்ற ஷேர் கூட பாருங்கள். சமீபத்தில் இவன் எத்தனை மாதங்களுக்கு முன்னாடி 52 வீக் ஹை அப்படின்றது வந்தான்னா 4 மாதத்துக்கு முன்னாடி வந்தான், டிசம்பர் மாதம், போன வருஷம் டிசம்பர் மாதம் வந்தான். அதுக்கப்புறம் எவ்வளவு முறை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறான் பாருங்க, அவனே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறான் கீழே போகுமா போகாது அப்படின்ட்டு. 3 முறை கீழே போயிட்டு 3 முறையும் மேலே தான் வந்திருக்கான். எனக்கு தெரிஞ்சு சிங்கப்பூரில் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு அப்படி தான் மண்டையில் என்ன தேய்ச்சி கடைசியில் முடி முளைச்சிருச்சு. ஸோ நம்பிக்கையாக ஏதாவது ஒரு செயல் பண்ண வந்துடும் போல. ஸோ அந்த 52 வீக் ஹை தொட்ட ஷேர்கள் எப்பெல்லாம் ரீட்ரேஸ்மெண்ட்டில் கிடைக்குதோ அப்போ ஏதாவது அட்டம்ப்ட் அடித்து பார்த்தோம்னா டக்குன்னு லாபம் வர்றதுக்கு சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. நண்பர்களே, கேஆர்பிஎல்னு ஒரு ஷேர், அதுவுமே பார்த்துக்கிட்டு இருந்தேன், கொஞ்சம் லாபம் பண்ணக்கூடிய கம்பெனியாக தான் இருக்கான். இன்னைக்கு ஓரளவுக்கு நல்ல மொமெண்டம் எடுத்து மேல் நோக்கி ஏறி இருக்கான். ஸோ இவன் எங்கிருந்து கீழே விழுந்திருக்கான் சமீபத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 650 ரூபா ரேஞ்ச் வந்து சில வருடங்களுக்கு முன்னாடி இருந்து இறங்கியிருக்கான். போன வருடம் பார்த்தீங்கன்னா இவனுடைய ஹை 466 இருக்கு. ஸோ இவன் ஒரு சைடுவேஸாக இருந்து கடைசிக்கு வந்து இவன் மேல் நோக்கி ஃபர்ஸ்ட் 338 வந்து அதையும் தாண்டி மேல் நோக்கி வந்தான்னா 449 ரூபா வரைக்கும் வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். நண்பர்களே, இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் மேலே ஏறி இருக்கு, நிறைய பங்குகள் மேலே வந்துட்டு இருக்கு.
இப்போவும் சில பேர் நல்ல லாபம் பண்ணணும்னா சும்மா தான் உட்காந்துக்கிட்டு இருக்கணும். என்ன காரணம்னா மார்க்கெட் கீழே இறங்கும் பொழுதும் யார் அமைதியாக நல்ல நல்ல ஸ்டாக்குகளை போய் வாங்கறதுக்கு முயற்சி செய்கிறாங்களோ, அதே மாதிரி மார்க்கெட் மேல் நோக்கி போகும் பொழுதும் யார் அமைதியாக இருந்து நல்ல பெரிய ப்ராஃபிட்டாக பார்த்து புக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஷேர் மார்க்கெட்டில் நல்லா சாதிக்க முடியும். ஜிஎம்டிசி லிமிடெட்னு ஒரு ஷேர், எல்லாம் மாங்காய் மரத்து மேலே கல்லெறிகிற கதை தான். மாங்காய் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது தெரியாது. பட் அட்டெம்ப்ட் வைஸ் பார்க்கும் பொழுது இந்த குஜராத் மினரல் ஜிஎம்டிசி அப்படின்றது வந்து சப்போர்ட் வரைக்கும் வந்துட்டு அங்கிருந்து லேசாக பிரேக் அவுட் ஆகிறான். ஒருவேளை இவன் பழைய ஹையை போய் தொடணும் அப்படின்னாக்கா 498 ரூபா, இங்கிருந்து ஒரு ஷேருக்கு 100 ரூபா ஏறணும். மன்னவனே எழுந்துவா தடையை உடைத்துவா அப்படின்ற மாதிரி இண்டஸ் டவர் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனி தான். ஆனால் அவனுக்கு என்ன ஒரு சோதனை காலம்னா 2017 ஆல்மோஸ்ட் ஒரு 7 வருஷமாவே 330 ரூபா ரேஞ்ச் வந்துச்சுன்னா அவனுக்கு ஏதோ ஒரு சாபக்கேடு மாதிரி அந்த இடத்த தாண்டாமையே தான் இருந்திருக்கான். இந்த முறை 2023 யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க இவனெல்லாம் 150 ரூபாயிலிருந்து 300 ரூபா வருவானா அப்படின்ட்டு. ஆனால் வந்துட்டான். வந்ததுக்கப்புறம் இவன் மறுபடியும் என்ன செய்வான், மறுபடியும் அவனுடைய பழைய 500 ரூபா போக போறானா இல்லை இங்கிருந்து யூ டர்ன் போட போறானா அப்படின்றது மிகப்பெரிய கேள்வி. இப்போ தான் நம்ம அந்த சொட்ட மண்டையில் முடி முளைக்கிறத பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம். ஸோ அப்போ இந்த ஷேர் 52 வீக் ஹை அப்படின்றத வந்து தொற்றுக்கிறதுனால மேபி ஒரு 6 மாதத்துக்கு இவன் இப்படியே தான் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பான் இறங்குற மாதிரி இருந்தால் கூட. இல்லை அப்படின்னா மேபி 500 ரூபா வர வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஸோ எப்படி பார்த்தாலும் இன்னொரு 6 மாதத்துக்கு இவன் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஆளாக தான் இண்டஸ் டவர் காமிச்சிக்கிறான். பாவங்க இந்த பெர்சிஸ்டன்ட் ஷேர் ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் இவன் நல்லா இருப்பா அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு மார்க்கெட் நல்லா இருக்கு. இன்னைக்கு கூட இந்த ஷேரை வந்து ஒரு கும்பா குட்டியாக்கி வீட்டில் ஒரு மூலையில் உட்கார வச்சிருக்காங்க. உண்மையிலேயே ஒரு பேட் லக் தான். வருண் பிவரேஜஸ், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் எல்லாம் ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் 50% மேலே லாபம் கொடுத்துட்டு போயிட்டான். பட் மேபி இது இப்போ ஒரு 4-5 நாள் தான் இருக்கு. இன்னொரு 6 மாதம் கழிச்சு பார்க்கலாம் இது ஒரு 5000 ரூபா வருதா இல்லையா அப்படின்ட்டு. இன்னைக்கு நல்லா இருக்கிற மார்க்கெட்லேயும் இந்த கிரைசில் ஏஜ் ஸ்கேம்லாம் வச்சிருந்தா இப்போ மனசு சோகமாக தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த 2 ஷேர்ஸும் மேலே வரக்கு ரொம்பவுமே போராட்டமாக இருக்கானுங்க. தேஜாஸ் நெட்டுன்னு ஒரு ஷேர் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். நல்லா பார்க்கறக்கு அமுல் பேபி மாதிரி அப்படியே ஒரு இடத்துல அழகாக குத்த வச்சு வந்துட்டு இருக்கான். மேபி ஒரு வேளை இது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் பட்சத்தில் இப்போ 700 ரூபாய் இருக்கான். இந்த 700 ரூபாயிலிருந்து இந்த ட்ரெண்ட் அப்படியே ஃபாலோ பண்ணுறான் அப்படின்னா எதிர்காலத்தில் இன்னொரு 6 மாதம் அல்லது இந்த வருஷ கடைசியில் பார்க்கும்பொழுது இவன் ஒரு 850 ரூபா 900 ரூபா போகிறதுக்கு எந்த விதமான ஆச்சரியமும் இருக்கிற மாதிரி தெரியல. பைல்ஸ் இருக்கிறவங்க நாட்டுக்கோழி நம்ம சமைச்சு வச்சுட்டு வாங்க சாப்பிட்லான்னா வர மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பின்னாடி பிரச்சனை ஆயிரும். அதே மாதிரி தான் இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் எல்லாமே நல்லா இருக்கு. ஆனாலும் இந்த எஃப்எம்சிஜி செக்டருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. அவன் மட்டும் வாயா இன்னைக்கு மார்க்கெட் நல்லா இருக்கு மேலே வான்னா நோ நான் வரமாட்டேன்னு கலந்துக்காம இருக்கான். இந்த சமயத்தில் இன்னைக்கு யார் சந்தோஷமா ஜாலியாக இருப்பாங்கன்னா ரியாலிட்டி ஸ்டாக்ஸில் எக்ஸ்போஷர் எடுத்துருக்கிறவங்க தான். இன்னைக்கு சரியான ப்ராஃபிட்டு. ஒரு பய கூட இன்னைக்கு நெகட்டிவ்லேயே இல்லை. ரியாலிட்டி ஸ்டாக்ஸ் எல்லாருமே சூப்பர் பாசிட்டிவ் இருக்கானுங்க. அந்த இண்டெக்ஸே 4% ஏறி இருக்கு. நண்பர்களே ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா ஸ்டீல் கம்பெனிஸ்லாம் பறக்கிறானுங்க. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், டாடா ஸ்டீல்லாம் வந்து அமோகமாக இருக்கு. ஆனால் இந்த செயில் அப்படின்றது வந்து பிஎஸ்யூ அப்படின்ற ஒரு சினாரியாலையும் நல்லா மேலே வரல. இங்கே பார்த்தீங்களா செயில் வந்து நிறைய பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ் எல்லாம் வானலாக போயிட்டானு. இருந்தாலும் இவன் வந்து 2020-21 சமயத்தில் என்ன ஹை இருந்தானோ அந்த ஹையை இன்னும் தாண்டாமல் 139 ரூபாயில் சுற்றிக்கிட்டு இருக்கான். இவன்லாம் என்னைக்கு 200 ரூபா வருவான்னு தெரில. ஸோ கடைசிக்கு இவன்லாம் ஒரு 150 ரூபாயை வரட்டுன்னு வாழ்த்துவோமாக. இந்த டாடா பவர், ஜியோ ஃபினான்ஸ் இந்த ரெண்டில் யார் போய் முதல்ல 500 ரூபா தொடுவாங்க அப்படின்ற கேள்விக்கு முதல்ல முந்திரி கட்ட மாதிரி ஓடி வந்தது இந்த ஜியோ ஃபினான்ஸ் தான். கீழே வெறும் 200 ரூபா இருந்தவன் ஆல்மோஸ்ட் 355 ரூபா வந்துட்டான். இந்த டாடா பவர் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ் அப்படின்ற மாதிரி சமீபத்தில் இவன் பெருசாக மூவ் ஆகல அப்படின்னாலும் இவனும் 200 ரூபாயிலிருந்து இப்போ 400 ரூபாயை தாண்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ இந்த 400 ரூபாயை தாண்டி இன்னொரு 40-50 ரூபா டக்குன்னு மேல் நோக்கி ஏற ஆரம்பிச்சான்னா டக்குன்னு இந்த டாடா பவர் மேபி ஃபர்ஸ்ட்டாக வந்து தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். நண்பர்களே ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் ஒரு ஷேர் ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். பார்க்குறதுக்கு என்னமோ சூராதி சூரன் மாதிரி தான் காமிச்சிக்கிட்டு இருக்கான். அதாவது இவனுடைய ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லைன்லாம் பார்த்தோம்னா அவன் ஏற்கனவே ஒரு முறை தாண்டி இருக்கான், ஃபெயிலியர் ஆகிட்டான். மறுபடியும் 2வது முறை அதை தாண்டறதுக்காக வர்றான். எல்லாமே ஒரு சின்ன தீப்பொறி தாங்க கிடைக்கணும். திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் 10-20% 2 நாள் தொடர்ந்து ஏறிட்டான்னு வச்சுங்களேன், அப்புறம் இந்த தடையை கிளியர் பண்ணிட்டு அடுத்தது எப்படா நம்ம 850 ரூபா போகலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவான். ஸோ இப்போதைக்கு ஒரு துடிப்போடு இருக்கக்கூடிய ஒரு ஷேர் என்ன பிரேக் அவுட் ஆகிற மாதிரி இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தா என்னை பொறுத்த வரைக்கும் ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ். இன்றைய தகவலில் உங்களுக்கு உதவி எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.